அண்ணன் திலீபனின் நினைவுகளோடு கலந்திருக்கும் இந்நாளிலே எமது மக்களுக்காகவும் எமது சுதந்திரத்துக்காகவும் எமது மண்ணுக்காகவும் எதிர்கால சந்ததியினர் வாழ்வுக்காகவும் எமது நிலங்கள் எமக்கு வேண்டும் என்ற நோக்கத்தோடும் 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து யாழ்ப்பாண நல்லூர் வாசலிலே அகிம்சையை மதிக்கின்ற இந்தியா அரசாங்கத்திடம் அகிம்சை வழியிலான போராட்டத்தை தொடங்குகிறார். இந்த 5 அம்ச கோரிக்கைகள் இலங்கை அரசாங்கத்தால் தமிழர் பிரதேசங்களில் கட்டாய சிங்கள குடியேற்றங்களை நிறுத்த வேண்டும், ஊர்காவற் படைக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் களையப்பட வேண்டும், அவசரகால சட்டம் நீக்கப்பட வேண்டும், எந்தவித காரணங்களுமின்றி கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர் பிரதேசங்களில் அமைக்கப்படுகின்ற போலீஸ் நிலையங்கள் அகற்றப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து அகிம்சை வழியிலான உண்ணாவிரதம் ஆரம்பிக்கின்றார். இந்தியா அரசாங்கத்திடமும் இலங்கை அரசாங்கத்திடமும் வைக்கப்பட்ட இந்த கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகள் இந்தியா உயர்ஸ்தானிகரிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கைகளுக்கு 24 மணி நேரத்தில் முடிவுகள் கிடைக்க வேண்டும், இல்லாவிட்டால் எமது அகிம்சை போராட்டம் உயிர் பிரியும் வரை தொடர்ந்து செல்லும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதை செவிமடுக்காத இந்தியா அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் இதை பெரிதுபடுத்தாமல் தட்டி கழித்து சென்று கொண்டிருந்த நேரத்தில் எமது திலீபனண்ணாவின் உயிரும் தொடர்ச்சியாக செயலிழந்து போய்கொண்டிருந்தன. இறுதி வரை எதுவித முடிவுகளும் இல்லாமல் திலீபனண்ணாவின் சாதாரண கோரிக்கைகளையே நிறைவேற்ற இயலாமல் தமிழ் மக்களை ஏமாற்றிய வண்ணம் இரு அரசாங்கங்களும் சென்று கொண்டிருந்த நேரத்தில் திலீபனண்ணாவின் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவரின் உயிர் அங்கங்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து வருகின்றன. மக்கள் அலையென திரண்டு திலீபனோடு உண்ணாவிரதங்களை ஆரம்பிக்கின்றார்கள். மக்கள் எழுச்சியாக திலீபனின் அகிம்சை வழி உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்தையும் இரு அரசாங்கங்களும் தட்டி கழிக்கின்றன. செப்டம்பர் 23, 24, 25 ஆகிய தேதிகளில் மக்கள் மத்தியிலேயே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்தது. திலீபனின் கோரிக்கைகளை செவிமடுக்காமல் அதை உதாசீனம் செய்து வருகின்ற அகிம்சையை பின்பற்றுகின்ற இந்திய அரசு அகிம்சை வழியிலான போராட்டத்தை மதிக்காமல் திலீபனின் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து கொண்டிருக்கும் இந்த கயவர்கள் எதுவித கோரிக்கைகளையும் நிறைவேற்றாமல் மௌனம் சாதித்து வந்து கொண்டிருந்தனர். பொறுமை இழந்த மக்கள் பேரெழுச்சியாக நல்லூரில் திலீபனின் உண்ணாவிரத இடத்துக்கு அலையென திரண்டு தமது கொந்தளிப்புகளை வெளிப்படுத்தி கொண்டிருந்த தருணத்தில் 1987 செப்டம்பர் 26ஆம் நாள் எந்தவித கோரிக்கைகளும் நிறைவேறாமல் தனது நீராகாரமின்றி ஆரம்பித்த இந்த உண்ணாவிரதத்தை இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் மக்களின் சுதந்திரத்துக்காகவும் எதிர்கால சந்ததியினருக்காகவும் தமிழ் மண்ணில் தமிழர்கள் அனைத்து சுதந்திரங்களோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவும் 12வது நாளான செப்டம்பர் 26ஆம் நாள் இந்த மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் தனது உயிரை அங்கமங்கமாக உடுக்கி எமக்காக தன்னை அகுதியாக்கிய திலீபன் மாவீரர்களோடு அவரும் கலந்தார். எமது விடுதலை போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றது இந்த திலீபனின் மறைவு. அகிம்சை வழியான போராட்டத்துக்கும் தீர்வில்லாமல், ஜனநாயக வழி போராட்டத்துக்கும் தீர்வில்லாமல் ஆயுத போராட்டம் பரிமாணம் பெற்றது. உயிர் கொண்டெழுந்த தமிழினம் ஆயுத போராட்டத்துக்கு தமது ஆதரவுகளையும் வழங்கி ஆயுத போராட்டம் முழுவீச்சோடு பெரும் பலத்தோடு பல ஆயிரம் மாவீரர்களோடு பல சாதனைகளையும் பல வீரங்களையும் நிகழ்த்திய வண்ணம் இரு அரசு என்ற இரு பலம் என்ற உச்சத்தில் என்ற வேளையில் காட்டிக் கொடுப்புகளாலும் வஞ்சகங்களாலும் எமது ஆயுத போராட்டமும் மௌனித்தது. போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்ட இலட்சியம் மாறாது என்ற
தலைவரின் சிந்தனைக்கேற்ப அரசியல் போராட்டம் இளைய சமுதாயத்திடம் கையளிக்கப்பட்டது. இந்த இளைய சமுதாயமே அடுத்த கட்ட எமக்கான சுதந்திரங்களை தீர்மானிக்கப் போகின்றன. அவர்களே எமது உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அந்த இளைய சமுதாயத்தின் கடமையாகும். ஒவ்வொரு தமிழன் இருக்கும் வரையும் இந்த வரலாறுகளும் எமது தாகங்களும் தணியப் போவதில்லை. இந்த இளைய சமுதாயம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அரசியல் ஜனநாயக ரீதியாக எமது உரிமைகளை வென்றெடுக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன்.